ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بل توصرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم சிந்தானி லா தருத்தான். சதக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய இந்த சிறப்பான பகுதியில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலால் ஒரு மக்தப் இங்கே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. 113 ஆண்டுகள் ஒரு மக்தபு நடக்கிறது என்றால் அதை துவக்கி வைத்தவர்களின் மன்னரை அல்லாஹ் பிரகாசமாக்க வேண்டும். இன்று இங்கே ஆலிமாக்கள் சனது கொடுக்கப்படும் அளவிற்கு விரிவடைந்து
விசாலமாய் நிற்கிறது என்பதும் நமக்கு இன்னும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்வின் தலைவர், முன்னிலை அமைந்திருக்கும் நமது ஊரினுடைய ஜமாத் நிர்வாக பெருமக்கள், அன்பான நமது நிகழ்வினுடைய சிறப்புக்குரியவர் மரியாதைக்குரிய உமர் ஃபாரூக் ஹதரத் பெருந்தகை, மேடையில் அமைந்திருக்கிற சங்கைமிக்க உலமா பெருமக்கள், இன்னும் கீழும் அமைந்திருக்கிற ஆலிம்கள், அதிகமாக கலந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மார்கள், நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருப்பதற்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவாராக. பார்க்கும் இடமெல்லாம் நிரம்பி இருக்கிறீர்கள். சங்கை மிக்கவர்களே, ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கிறார். மனிதர்கள் விசாலமாக வாழ்வது பெரிய பாக்கியம். வாழ்க்கையை விட ஒரு பாக்கியம் இருக்குமையானால் அந்த வாழ்க்கையில் நான் விரிந்தும் விசாலமாகவும் இருக்க வேண்டும். உள்ளத்தால் விசாலம். விசாலம் என்ற அந்த ஒத்தை வார்த்தைக்கு பின்னால் நான் எங்கோ சிறந்து விடுகிறேன், என் வாழ்க்கை எங்கோ உயர்ந்து போகிறது, குறுகிய மனப்பான்மையில் இருந்து பாதுகாக்கப்படுகிறேன். தாய்மார்கள் உட்பட சொல்வேன், இங்கே ரப்பு இந்த நாவில் பேசுவான், வெளிப்படுத்துவான். உங்கள் இதயத்தில் சுமந்து விடுங்கள். நாளைய வாழ்க்கையில் இதை உங்களின் முகவரியாகவே மாற்றுங்கள். இங்கே வருவதும் பேசுவதும் கேட்பதற்கோ ரசிப்பதற்கோ அல்ல. நாளைய தினத்தில் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் உள்ளத்தால் விசாலமாகிற போதெல்லாம் உங்களுக்குள்ளே காணாமல் போகிற பல விஷயங்கள், ஒன்று குறுகிய மனப்பான்மை காணாமல் போகிறது, இன்னொன்று மற்றவர்கள் மீது இருக்கிற தீய அபிப்பிராயங்கள் காணாமல் போகிவிடும். நீங்கள் விரிந்து விட்டீர்கள், விசாலமாகி விட்டீர்கள். கொடுப்பதில் மாத்திரம் விசாலம் அல்ல, குறை சொல்லாத உள்ளம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் உள்ளத்தின் விசாலம் இருக்கிற போது குறை சொல்ல மாட்டீர்கள். குறை சொல்பவர்கள் உயரவே முடியாது. அடுத்தவர்களை, தன்னோடு இருப்பவர்களை குறை சொல்லி பழகியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. குறை சொல்லாத மனிதர்கள் இன்று காண முடியவில்லை. யாரை குறித்தும் குறை சொல்லாதீர்கள். உங்களை விட அவர்கள் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். குறை உங்கள் நாவில் வரக்கூடாது. நிறைவை பாருங்கள். நீங்கள் விசாலமான மனிதர்கள். ஒவ்வொருவர்களிலும் நிறைவை பாருங்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் மணமகனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திருமணமாகிற மணமகனை பார்த்து சொன்ன வார்த்தை. இன்னும் தெளிவாக சொல்வேன், ஒவ்வொரு ஆண் மகனையும் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் மனைவியை நீ நிக்காஹ் திருமணம் செய்த பின்னால் அவளில் இருப்பதை நீ ஏற்றுக்கொள். அவளில் ஏதேனும் உனக்கு பிடிக்காத ஒன்று இருக்கும். முற்றிலும் எல்லாம் பிடிக்க வேண்டும் என்றால் அது எல்லோருக்கும் கிடைக்காது. உன் மனைவிக்குள்ளால் உனக்கு பிடிக்காத குணம் இருக்கலாம், செயல் இருக்கலாம், நடைமுறைகள் இருக்கலாம். அதை நீ பார்க்க வேண்டாம். எத்தனை விசாலமான மனிதர்களை காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள். உன் மனைவிக்குள்ளே உனக்கு பிடிக்காத குணமோ செயலோ நடவடிக்கைகளோ இருந்தால் அதை பார்க்காதே. உனக்கு பிடிக்கும் அல்லவா, அதுவும் அவளுக்குள் இருக்கிறது. உனக்கு பிடிப்பதும் அவளுக்குள் இருக்கிறது. எல்லோருக்கும், எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகலாம், உங்களுக்கு 40 வருஷம் ஆகலாம், நேற்று நிக்கா முடிச்சிருக்கலாம். நான் ஆண்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், உனக்கு பிடிக்காத குணம் உன் மனைவிக்குள் இருந்தால் பார்க்காதே. அது உன்னை பாதிக்கும், நிம்மதியை இழக்கச் செய்யும். உன் மனைவி உன்னால் சங்கடத்தை அனுபவிப்பார். உன் மனைவிக்குள்ளே இருக்கிற நல்ல குணம் இருக்கிறது, உனக்கு திருப்தியான குணம், உனக்கு பிடிக்கும். அதை கொண்டு நீ பொருந்திக்கொள் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனம் இருந்தால் தானே இப்படி வாழ முடியும். என் மனைவியின் குறையை நான் பார்க்கவே கூடாது என்றால்
என் மனைவியின் குறையை நான் எடுத்துச் சொல்ல முடியுமா? வேண்டாம் அந்த இடம். உனக்குள்ளே 1000 குறை இருக்கிறது, உன் மனைவிக்கு தெரிகிறது. அவள் சொல்ல யோசிப்பாள். கணவனாச்சே, எப்படி சொல்வது? உன் பேச்சில் அவருக்கு சிலது பிடிக்காது, உன் பார்வையில் சிலது பிடிக்காது, உன் பழக்க வழக்கம் கூட உன் மனைவிக்கு சிலது பிடிக்காது. அவளுக்கு சொல்ல தோணும், சொல்ல மாட்டாள். ஏன் தெரியுமா? நீ கணவன். ஆளுமை உனக்கு இருப்பதாக நினைக்கிறாள் அவள். உனக்குள்ளே இருக்கிற குறையை உன் மனைவி எப்படி சொல்ல மறுக்கிறாளோ, யோசிக்கிறாளோ, ஒன்றை இருக்கிற நல்லதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்கிறாளோ, அவளுக்குள் இருக்கிற குறையை நீ விட்டுவிடு. அவளுக்குள் இருக்கிற நிறைவை மாத்திரம் எடுத்துக்கொள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குடும்பம் எவ்வளவு அழகாகும். ஒரு செய்திதான், நீங்கள் விரிந்த வாழ்க்கையும் விசாலமான உள்ளமும் படைத்து விடுவீர்களே, ஆனால் உங்கள் வீடே அழகாகும். உங்கள் வீடு அழகாகும். குறை சொல்லும் பழக்கத்தை மாற்றி விடுங்கள், நிறுத்தி விடுங்கள். அப்ப விரிந்த உள்ளம் இருந்தால் வாழ்க்கையில வேறு சில வாய்ப்புகளும் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆச்சரியப்பட்டேன். பனி அம்பரில் கைதிகள் பிடித்து நிறுத்தப்பட்டார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் கைதிகளை கொண்டு நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட கைதிகள் எல்லாமே குற்றவாளிகள், மூர்க்கமாகவே நடந்திருக்கிறார்கள். பல மனிதர்களின் உயிர்களை பறித்தவர்கள், நிம்மதியை கெடுத்தவர்கள், மனிதாபிமான சிந்தனை விட்டும் விலகி போனவர்கள். அவர்களை எதிர்த்து நடைபெற்ற போரில் அவர்கள் கைதியாக கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். காரூண்ய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் கைதிகள் விஷயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கு வருகிறார்கள். தீர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். வானலோகத்திலிருந்து தீர்ப்பு வர வேண்டும். எந்த ஒரு முடிவையும் சொந்தமாக எடுப்பதில்லை, எந்த ஒரு சொற்களையும் கூட சொந்தமாக சொல்வதில்லை. மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு பேசும் வார்த்தை கூட இறைவனின் உதிப்பும் அறிவிப்பும் என்று அல்லாஹ் சொன்னார். நான் பேசுறது கூட கட்டுப்பாடு வச்சுக்கிறணும். கொஞ்சம் கட்டுப்பாடை இழந்துட்டேன்னா எத்தனையோ மனிதர்களை காயப்படுத்தி விடுவேன் வார்த்தைகளாலே. நாவுக்கு கூட கட்டுப்பாடு வையுங்கள். நீங்கள் விசாலமான மனிதர்கள். இல்லை என்றால் உங்களால் பல பேர் காயப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள். பல பேர்களின் நிம்மதியை நீங்கள் குலைத்து விடுவீர்கள். இன்றைக்கு பல பேர்கள் தங்கள் நாவினாலேயே நிம்மதி இழந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. தங்கள் நாவினால் 1000 பேர்களின் நிம்மதியை கெடுத்திருக்கிறார்கள். அதற்காக இவர்கள் தங்களுடைய நாவினால் அவப்பெயரை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க. எங்கள் பட்டமளிப்பு விழா இது. இதில் நீங்கள் கலந்தோம் விடை பெற்றோம் என்றல்ல, உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும். படைத்தவனான ரப்பை சந்தோஷப்படுத்தும் நிலையில் இங்கிருந்து விடைபெற வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆசை என்ன இந்த சமூகத்தின் மீது? அந்த ஆசை குறித்து அல்லாஹ் இங்கே பேசுவான். அதை எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து செல்கிற போதெல்லாம் இந்த மதரசாவின் பரக்கத் கியாமத் வரைக்கும் தொடரும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நாவுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. ஏன் நாவுதான்? நான் தான் பேசுறேன், அளவா தான் பேசணும், அழகாக பேச. பேச்சுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று அழகு இருக்கணும், இன்னொன்று அளவு இருக்கணும். அழகு இல்லை, உன் பேச்சு உன்னை பாதிக்கும். அளவு இல்லை, அந்த பேச்சால் நீ பாதிக்கப்படுவார். அளவா பேசுங்க, அழகா பேசுங்க. நீங்க பெத்த புள்ளதான் அழகா பேசணும். மகங்கிறதுனால எல்லை மீறி பேசினால் சில நேரம் மகனும் உங்களை எதிர்த்து நிற்கும் நிலை ஏற்படும். பனி லம்பர்கள் கைதியாக நிறுத்தப்படுகிறார்கள்.
ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை அல்லாஹ்ட்டேந்து எதிர்பார்க்கிறாங்க. வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள், வந்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். இவர்கள் எல்லை மீறியவர்கள், பல உயிர்களை பாதித்தவர்கள், பல பேருடைய நிம்மதியை கெடுத்தவர்கள், இந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு என்கிறார்கள். தூக்கு தண்டனை முடிவு வந்தது. முடிவை சொன்ன உத்தம நபிகள் சொன்னாங்க, ஒருத்தரை மட்டும் கையை காட்டி எல்லாருக்கும் தூக்கு தண்டனை, இவரை விட்டுருங்கன்னா. யார் அவர்? யார் அவர் என்று கேட்கிறேன். அவரும் அந்த குற்றவாளிகளில் ஒருவர், பல பேர்களின் நிம்மதியை கெடுத்தவரில் அவரும் ஒருவர். அவருக்கு மாத்திரம் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விடுதலை, அவருக்கு தூக்கு தண்டனை இல்லைங்கிறாங்க. சய்யிதுனா அலியுல் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அந்த தீர்ப்பை கேட்டுவிட்டு எழுந்திரித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ். யாரு கேட்கிறா? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அர்-ரப்பு வாஹிதுன் வத்-தீனு வாஹிதுன் வல்-ஸம்பு வாஹிதுன் மல் ஃபர்கு பைனல் ஹுக்கும். இந்த தீன் ஒன்றுதான், ரப்பு ஒருவன், எல்லாரும் செய்த குற்றமும் ஒன்று. ஏன் இவர்களுக்கிடையே தீர்ப்பில் மாத்திரம் வித்தியாசம்? தீர்ப்பு மாத்திரம் ஏன் வித்தியாசப்பட்டது? அவனுடைய தீர்ப்பு என்கிறீர்கள், தீன் ஒன்றுதான், ரப்பு ஒருவன், குற்றம் ஒன்றுதான், ஏன் தீர்ப்பிலே வித்தியாசம்? அவரை மட்டும் விட்டுற சொல்றீங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் ஆச்சரியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தீர்ப்பை கொண்டு வந்தார்கள். இந்த தீர்ப்பை வழங்கிய போது நீங்கள் கேட்ட கேள்வி நானும் ஜிப்ரீலிடத்தில் கேட்டேன். நீங்கள் கேட்ட கேள்வியை நானும் கேட்டேன். வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இந்த தீர்ப்பு அல்லாஹ் சொன்னான், நானும் அல்லாஹ்ட்ட கேட்டேன்னாங்க. இந்த தீர்ப்பை சொன்னது அல்லாஹ், அவன்கிட்ட நானும் கேட்டேன், ஏன் இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் வித்தியாசப்படுத்தி தீர்ப்பு வழங்கியிருக்கேன்னு கேட்டேன். அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதன் குற்றவாளி தான், எல்லாருக்கும் கஷ்டமெல்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் அவன் அதை விட, அவன் கொடுத்த கஷ்டத்தை விட அவன் உள்ள ரொம்ப விசாலமானது. நல்லா கவனிக்கணும். இடையில எந்த சலசலப்பும் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்குது. கவனம் சிதற காரியம் யாரும் செய்யக்கூடாது. செல்ஃபோன் வந்து அட்டன் பண்ணாதீங்க, ஃபோனை அட்டன் பண்ணாதீங்க. இடையில எழுந்திரிச்சு போகிறது வர்றது தவிர்க்கணும். இங்கே இருக்கிற பெண்கள், ஆண்கள். அல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், எப்படி போகுது? பெருமானார் இடத்தில் அலி கேட்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் இடத்தில் கேட்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னான், ஏன் இவர்களை ஒரே தீர்ப்பை வழங்கிய நான் இவருக்கு மாத்திரம் தீர்ப்பை மாற்றினேன்? அவர் சங்கடம் கொடுத்திருக்கிறார், ஆனால் விசாலமான மனிதர். அவரால் பல நூறு மனிதர்கள் பிரயோஜனம் அடைந்தார்கள். அவர் உள்ளத்திலே விசாலம் இருந்தது. துன்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார், கஷ்டப்பட்டவர்களை தூக்கி நிறுத்தினார், எத்தனையோ ஏழைகளுக்கு வாழ்க்கையை வழங்கினார், பசியில் துடித்தவர்களுக்கு உண்ண கொடுத்து மகிழ்ந்தார். அவர் ஆயிரம் குடும்பங்களின் ஆயிரம் சங்கடங்களை அவர் நீக்கி இருக்கிறார். அவர் ரொம்ப விசாலமானவர். விசாலமான மனிதரை இந்த மண்ணில் நான் சீக்கிரம் மௌத்தாக்க மாட்டேன். நான் உன் மரணத்தை கூட நீக்கி வாழ்க்கையை கொடுக்கிற பாக்கியம் விசாலம். உலகத்தில் நான் யாருக்காவது கஷ்டம் கொடுக்கிறேன் நான் யோசிக்க வேண்டாமா? ஆட்டுக்கு கூட துன்பம் கொடுக்காது என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஆட்டை நீ அறுக்கிற போது கூட அதற்கு வேதனைப்படுத்தும் அளவிற்கு நீ அறுக்கக்கூடாது. கூர்மையில்லாத கத்தியால் அறுத்தால் அது வேதனைப்படும். வேதனைப்படாமல் அறுத்துவிட. ஆட்டை அறுக்கிற போது பக்கத்தில் அதன் குட்டியை போட்டு அறுக்காதே, அந்த குட்டி மனசு என்ன பாடுபடும். ஒரு ஆட்டின் மீது கூட அரவணைப்பும் அன்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள் நபிகள் நாயகம். எந்த ஒரு உயிருக்காவது நான் சங்கடம் கொடுக்கலாமா? மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும்
அவன் மதங்களை கடந்து அவன் பாக்கியமானவன், மகத்தானவன். மனிதன் மீது அன்பு காட்டுவது அரணும் கடமையும் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. இந்த மண்ணில் இருப்பவர்கள் யாரு தெரியுமா? வானத்தில் இருக்கிறவன் உங்க மேல அன்பு காட்டணும் ஆசையா இருக்கா? அவன் உங்க மேல இரக்கம் காட்டணும்னு நினைக்கிறீர்களா? உங்களை படைச்சவன் உங்களை சந்தோஷமா வைக்கணும் நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒன்று செய்யுங்களே. என்ன செய்யணும்? இங்க இருக்கிற எல்லா மனிதர்கள் மீதும் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், சந்தோஷத்தை கொடுங்கள். என்ன கூலி தெரியுமா? வானில் இருப்பவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான், அவன் அன்பு காட்டுவான், அவன் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். மகத்துவமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அன்பு கிடைப்பதற்கு, படைத்தவனான இறைவனின் கருணை கிடைப்பதற்கு நீங்கள் உழைப்பு செய்ய வேண்டியது வெறும் வணக்கத்தில் அல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித வர்க்கத்தின் மீது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒருத்தர் மேல நான் அன்பு காட்டணும், ஒருத்தர்கிட்ட நான் விசாலமா நடக்கணும், ஒருவர் செய்த குற்றத்தை நான் மன்னிக்கணும்னா மனசு இருக்கணும். இன்றைக்கெல்லாம் குரோத மனப்பான்மைகளை வளர்த்து கொண்டோமே, அங்கேயே நம் விரிந்த உள்ளம் மௌத்தா போச்சு, மரணித்து போச்சு. உள்ளங்கள் விரிந்திருந்தால் மன்னிக்கும் குணம் வரும், விட்டுக் கொடுக்கும் உள்ளம் வரும். என்னால் என் மனைவிக்கு துன்பம் இல்லை, என் மனைவியால் எனக்கு துன்பம் இல்லை, என் அண்டை வீட்டாரனால் நான் சோதனைக்கு ஆளாக்கப்பட மாட்டேன். உள்ளங்களை சுருக்கமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று இந்த சொற்பொழிவை நான் துவக்கம் செய்கிறேன். விரிந்த உள்ளம் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் என்கிறேன். அல்லாவே கிடைப்பான். இந்த வண்ணில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். மற்ற மக்களை சங்கடப்படுத்திட்டுலாம் நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியாது. மற்ற மனுஷனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு நீ சந்தோஷமா வாழ முடியுமா? பெத்த தாயை சங்கடப்படுத்தி விட்டு நீ மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? உன்னை ஆளாக்கிய தந்தைக்கு நீ சிரமம் கொடுத்து நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? உன்னை நம்பி வந்திருக்கிற மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு நீ சந்தோஷமா வாழ முடியுமா? உன் அண்டை வீட்டானுக்கு நீ துரோகம் செய்துவிட்டு நீ எப்படி நிம்மதியா வாழ முடியும்? உன் நிம்மதி அடுத்தவர்களை நீ நிம்மதிப்படுத்துவதில் கிடைக்கும். மறந்து விடாதீர்கள், நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய இலக்கை கொண்டது. காரணம் காரியம் இல்லாமல் வாழ்வது அர்த்தமற்ற வாழ்க்கை, அநாகரிகமான வாழ்க்கை. நான் எத்தனை காலம் அநாகரிகமாக வாழ்ந்திருக்கிறேன் என்று யோசிக்க வேண்டும். உங்கள் வீடுகளில் நீங்கள் இருப்பதை கொண்டு சந்தோஷப்படும் ஆன்மாக்கள் இருக்க வேண்டும். எங்க வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க வைங்க, 10 பேரும் நான் இருப்பதை கொண்டு சந்தோஷப்படணும். நீ சிறந்த மனிதன் என்றார்கள். எங்க அம்மா சந்தோஷப்படணும், என் மனைவி சந்தோஷப்படணும், என்னை சுத்தி இருக்கிற நண்பர்கள் அவர் இருக்கணும்பான்னு சொல்லணும். நீ இருப்பதால் உன்னை கண்டு பல பேர் சந்தோஷப்படுவார்களா? நீ அங்கே மனிதனாக வாழ்கிறாய், இல்லை மகானாகவே வாழ்கிறாய். சந்தோஷப்பட மனிதர்களுக்கு நீ எந்த வகையிலே உதவ வேண்டுமோ அந்த வகையில் எல்லாம் உதவிவிடு. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒரு செய்தி இங்கே கவனத்தில் எங்கள் பட்டமளிப்பு விழாவின் மிகப்பெரிய சொற்பொழிவாக அருட்கொடையாக தருகிறோம். 4 விஷயம் இருக்குது. நீ மூதேவியாகிவிட்டாய் என்பதற்கு அதுதான் அடையாளம் என்றார். நீ பாக்கியம் இழந்தவன், நீ அருள் இழந்தவன், நீ மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இழந்தவன் என்பதற்கு 4 விஷயம் இருக்குதுங்கிறான். அல்லாஹ் அந்த 4ஐ விட்டு நம்மை காப்பாற்றுவானா? மனிதனுக்கு இழப்புங்கிறது நல்ல விஷயத்துல வரக்கூடாது. வாழ்க்கையில இழப்புங்கிறது நல்ல விஷயத்தில் வரக்கூடாது. என் உயர்வுக்கு இழப்பு வரக்கூடாது, என் நிம்மதிக்கு இழப்பு வரக்கூடாது, என் சந்தோஷத்திற்கு இழப்பு வரக்கூடாது, என் எதிர்காலத்தை அழகாக தீர்மானிப்பதற்கு இழப்புகள் வரக்கூடாது. என் வாழ்க்கையை நோக்கி நான் அழகாக பயணிப்பதற்கு இழப்புகளும் தடங்களும் அருமையானால் எங்கே நிம்மதி பெறுவது? எங்கே நீ ஜெனரேஷனை உருவாக்குறது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை அழகாக வாழ்வதற்கு ஆசைப்படுகிறான். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதாங்க படைத்தவனுடைய நோக்கம்.
நீ கஷ்டப்படுறதா அல்லாஹ்வுக்கு நோக்கம்? உன்னை படைச்சவன் நீ கஷ்டப்படணும்னு நினைக்கிறது இல்லை, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போ நான் ஏன் கஷ்டப்படுகிறேன்? யோசிக்க வேண்டுமா இல்லையா? எனக்கு வீட்டில் கஷ்டம், பள்ளிக்கு போனால் கஷ்டம், வியாபாரத்துக்கு போனால் கஷ்டம், மனசு ரிலாக்ஸே இல்லை. நிறைய பேர் கடவுளே இப்படி பண்றார். கடவுள் அப்படி பண்ணல. கடவுள் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார், நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறார். கடவுள் நல்லா இருக்க வேண்டும் என்றே நினைக்கிறான். இறைவன் அப்படி நினைக்கிறான். ஆனால் உனக்கு நீனே துன்பத்தை வரவழைத்துக் கொள்கிறாய். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஒமா அஸாபக மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத். உனக்கு வந்த துயர்களும் துன்பங்களும் சோதனைகளும் நீ செய்த கெட்ட விளைவுகளாலேயே வந்தது. என் கடவுள் மேல பழிய போடுகிறாய், அல்லாஹ்வின் மீது பழி சொல்லுகிறாய். 4 விஷயம், அது மூதேவித்தனம். அர்பஉன் மினஷ் ஷகாவா قال النبي صلى الله عليه وسلم. சங்கைமிக்க தாய்மார்கள் இதை எடுக்கணும், இதயத்தில் சுமக்கணும். நாளை வாழணும், இறைவன் கிடைப்பான். இறைவனை போய் பள்ளிவாசல்ல தேட வேண்டியதில்லை, உங்கள் வீட்டில் கிடைப்பான் இறைவன். உங்கள் வீட்டில் கிடைப்பான் இறைவன். இறைவன் தங்கும் இடம் பள்ளிவாசல் அல்ல, இறைவன் தங்கும் இடம் குறிப்பிட்ட இடம் அல்ல. இறைவன் நம்மோடு எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறான். அவனை நான் பார்ப்பதற்கும் அவன் பக்கம் நெருங்குவதற்கும் நானே தயாராகாமல் போயிருக்கிறேன். இன்னொரு பக்கம் அவனை மறந்தே என் வாழ்க்கையில் பல காலங்கள் கழிந்தும் போயிருக்கிறது. எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு வருத்தமானது. உன்னை உருவாக்கினான், ஆளாக்கினான், உன்னை உயர்த்தினான். அவனை நீ மறப்பதா? நீ அவனை மறப்பதுதான் உனக்கு பெரிய சோதனை. அவனை மறந்திருக்கும் போது உன் ஆன்மா முடியும் என்றால் உன் வாழ்க்கை முடியும் நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் அதிர்ச்சியோடு முடியும். அவன் அதிர்ச்சியோடு முடியும். நன்கு ஞாபகம் வையுங்கள், அவனை மறக்கும் வாழ்க்கை ஆபத்தானது. 4 விஷயம் மூதேவியின் அடையாளம். அவன் அருள் பெற முடியாது. அதுல முதல் கட்டத்துக்கு வருகிறேன். இதுல என்ன நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும், நம்ம அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோமான்னு பார்க்கணும், களைஞ்செடுக்கணும். சங்கைமிக்க மௌலானா உமர் ஃபாரூக் ஹதரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது பல சூழ்நிலைகளுக்கு இடையே இந்த பயணம், தொடர்ந்து நிகழ்வுகள், காலையிலே ஒரு பட்டமளிப்பு விழா, ஆனாலும் இங்கே கலக்க வேண்டுமா இல்லையா அல்லாட்ட கேட்குறேன். இஸ்திகாரா பண்ணுறோம். ஒரு நிகழ்ச்சியை சும்மா ஏற்றுக்கிறது இல்லை, இஸ்திகாராவுக்கு பின்னால் அதை ஓகே பண்ணுறது, ஏற்றுக்கிறது. எனக்கு ஒரு சந்தோஷம். ஹதரத் அவர்கள் என்ன முயற்சி செய்தார்களோ இல்லையோ, நிர்வாகத்தின் மிகப்பெரிய ஒத்துழைப்பு, உலமாக்களின் தியாகம், இங்கே கிட்டத்தட்ட அதிகமான மக்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். நாங்கள் எங்கே ரப்பு எங்களை கொண்டு உங்களுக்கு முன்னால் எதை சொல்வானோ நீங்கள் அதை எடுத்து விடுவீர்களே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் இல்லமே சொர்க்கமாகிவிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. தாய்மார்களுக்கிடையே எங்கேயோ 2 பேர் பேசுகிறாங்க, அது காதுக்கு வருது. கொஞ்சம் நீங்கள் அடுத்தவங்களை அமைதிப்படுத்தி விடுங்கள். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பயன்பெறக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லாமல் போய்விடக்கூடாது என்று மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். பயன்பெறும் இடத்தில் நீங்க மிஸ் ஆகிடாதீங்க. 1000 பேர் பயன்பெறுவாங்க, 2 பேர் மிஸ் ஆகிடுவாங்க. அவங்க 2 பேர் வராதவங்க இல்லை, இங்க இருந்துகிட்டே கவனத்தை எங்கேயாச்சும் விட்டுருவாங்க. அல்லாஹ் சொன்னான், இந்த அறிவுரை யாருக்கு பிரயோஜனம் கொடுக்கும்? லிமன் அல்கஸ்ஸமா வஹுவ ஷஹீத். நீங்கள் பேசும்போது செவியை உங்கள்கிட்ட தந்துடணும். வஹுவ ஷஹீத், அவர் உள்ளத்தோடு இங்கே இருக்க வேண்டும். உங்கள் உள்ளம் இங்கே இருக்கணும், உங்க செவி இங்கே இருக்கணும். உங்களுக்கு அந்த வார்த்தை பிரயோஜனம் கொடுக்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நாம் இருக்க தௌஃபீக் செய்வானாக. 4 பேர் மூதேவிகள், பாக்கியம் இழந்தவர்கள்,
அருளின் வாசல் இழுத்து மூடப்படும். யார்? அல் ஜாருசு. ஒன்னாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெட்ட தோழன். கெட்ட தோழன், தீய நண்பன். முதல் விஷயம், தீய நண்பன் கெட்ட தோழன்னா நமக்கு கிடைச்சவன் கெட்டவனா இருப்பான், நமக்கு கிடைச்ச மனைவி கெட்டவனா இருப்பான், அல்ல அவளுக்கு கிடைச்ச கணவன் கெட்டவனா இருப்பான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கெட்டவங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜாரு சூவுக்கு விரிந்த பொருள். நாம் நமக்கு இருக்கிற உதவித்தனமும் அருள் இழக்கும் தனத்தில் ஒன்னாவது கெட்ட நண்பன். கெட்ட நண்பன்னா அவன் உனக்கு கெட்டவனாக இருப்பது இல்லை, நீயே கெட்ட நண்பனாக இருப்பது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கெட்ட நண்பன்னா யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் பின்னணியில் பெருமக்கள் விளக்குவார்கள், யாரு கெட்ட நண்பன், யார் அந்த கெட்ட நண்பன். இங்கே நான் சொல்வது, நமக்கு கிடைக்கிற நண்பன் கெட்டவனாக இருப்பான் ஒன்று, இன்னொன்று நாம் அவனுக்கு கெட்டவனாக இருப்பது. இதில் நம்மை பார்த்தால் நாம கெட்ட நண்பனா இல்லைன்னு முதல்ல டிக்ளேர் பண்ணான். நான் கெட்டவன் இல்லை. அவன் யாரு தெரியுமா? யூதி. எப்போதும் தீங்கு கொடுத்து கொண்டே இருப்பான், டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு தீங்கு தந்துக்கிட்டே இருப்பான், அவன் கெட்ட பக்கத்து வீட்டுக்காரன். நம்ம மனைவி நமக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, கெட்ட மனைவின்னு அர்த்தம். கணவன் மனைவிக்கு டார்ச்சர் கொடுக்கிறான், கெட்ட கணவன் அர்த்தம். என் தோழன் உயிருக்கு உயிர் என்று சொல்வான், ஆனால் அவ்வப்போது அவனால் எனக்கு டார்ச்சர். யூதி என்றார்கள் நபிகள் நாயகம். அவன் உனக்கு நோவினை தந்து கொண்டே இருப்பான், அவன் கெட்ட நண்பன். அதோடு யம்னஉல் மனாஃபிஆ, உனக்கு எந்த பிரயோஜனமும் வருவதை விடவே மாட்டான். நீ நல்லானா அவன் விட மாட்டான். நீ உயர்வது அவனுக்கு பிடிக்காது, உனக்கு பிரயோஜனம் கிடைக்கக்கூடாது, நீ முன்னேறக்கூடாது, நீ சந்தோஷமாயிடக்கூடாது, நீ ஹாப்பியாயிடக்கூடாது, உன் குடும்பம் வளமாயிடக்கூடாது. அப்படி எண்ணம் கொண்டவனே கெட்ட நண்பன். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கெட்ட நண்பனாக நாம் இருக்காமல் பாதுகாப்பானாக, நமக்கு கிடைத்தவன் கெட்டவனாக இருக்காமல் பாதுகாப்பானாக. தாய்மார்களே, நீங்க மேல வரக்கூடாதுன்னு உங்க கணவன் நினைக்கிறாருன்னா அவர் கெட்ட கணவன். கணவன் உயர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க கெட்ட மனைவி. கணவர் நிம்மதியா இருக்க விடாம அப்பப்போ கொடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க கெட்ட மனைவி. மனைவியை சந்தோஷமா இருக்க விடாம என்னத்தையாவது ஒன்று, ஊர்ல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி, போன் பண்ணியாவது துன்பம் கொடுக்கிற கணவன் கெட்ட கணவன். எத்தனை பேருங்கிறீங்க? வீட்டில இருந்து அந்த அம்மா சொல்லுது, இந்த மனுஷன் கொஞ்சம் வெளியில போனா ராகத்தா இருக்குண்டு, இந்த மனுஷன் வெளியில போய் போன் அடிக்கிறது. இப்ப எங்க இருக்கிற மனைவியை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. அது நல்ல கணவன் அல்ல. என் மனைவியை நான் சந்தேகப்பட்டேன்னா நான் மனுஷனே இல்லைன்னா அல்ல. ஞாபகம் இங்க, மனைவியை சந்தோஷப்படுகிற கணவன் நல்ல மனுஷனே இல்லை. மனைவியை சந்தேகப்பட்டால் நீ வாழ முடியாது. மனைவியை சந்தோஷப்பட்டால் நிம்மதி போய்விடும். உன் மனைவியின் மீது சந்தேகம் வந்தால் குடும்ப வாழ்க்கை அவுட்டு. குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? மனைவி சந்தேகப்பட்டுட்டு. நான் எங்க இருந்தாலும் என் மனைவி நிம்மதியா இருக்கணும். அவ பக்கத்தில் இருந்தாலும் நிம்மதி, தூரத்தில் இருந்தாலும் நிம்மதி. ஞாபகம் வையுங்கள், உங்கள் மனைவிக்கு நோவினை கொடுக்க கூடாது. மனைவியர்களே, கணவனுக்கு நோவினை கொடுக்க கூடாது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. உங்களுக்கு தோள் கொடுக்கிற நண்பன் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவனுக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது. இதற்கு மேலால் உங்களுக்கு பிரயோஜனம் வருவதை அவன் தடுப்பான், அவனுக்கு பிரயோஜனம் வர்றதை தடுக்கிறவங்களை நீங்க இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில, கெட்ட நண்பனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, வஅஊது பிக்க மின் ஜாரி ஸூ. கெட்ட நண்பன், கெட்ட அண்டை வீட்டுக்காரன், அவனிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. யார் அவன்? அவனுக்குள்ள சில தன்மையை சொல்றான். இன்றா ஹசனத்தன் தஃபனஹா, என் வாழ்க்கையில் மங்களமான நிகழ்வுகள், என்னை உயர்த்தும் நிகழ்வுகள், எனக்கு பேரும் புகழும் வரும் நிகழ்வுகள் நடந்தால் எங்க இவனுக்கு பேர் வந்துடுமோ, புகழ் வந்து விடுமோ என்று அதை மூடி மறைத்து விடுவான்.
அல்லாஹ் அப்படி நண்பன் இருந்து நம்மை காப்பாற்றுவானாக. அன்பர்களே, இந்த மூதேவி குணத்தின் முதல் பகுதியில் இருந்து நாளை நீங்கள் நீங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இப்போதே முடிவெடுங்கள். நான் கெட்ட நண்பனாக இருந்து விடக்கூடாது. எனக்கு அமைகிறவர்கள் கெட்டவர்களா இருந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில சந்தோஷமே மொத்தமா போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? வஅஊது பிக்க மின் ஜாரி சூ இன்றா ஹஸனத்தன் தஃபனஹா. என் வாழ்க்கையில நல்லது நடந்துச்சு வைங்களேன், எனக்கு பேர் வரப்போகுது, புகழ் வரப்போகுது, எல்லாரும் பாராட்ட போறாங்க. அந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அவன் மூடி மறைத்து விடுவான். அந்த மெசேஜ் கசையாம பாதுகாத்துருவான், யாருக்கும் தெரியாம. யாராவது கேட்பாங்க, உன் நண்பனுக்கு ஏதோ பேர் வந்திருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருது. சொன்னாங்க, உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால், உனக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தால், ஏதாவது 4 பேர் உன்னை குறை சொல்லிட்டா அதை ஊரெல்லாம் பரப்புவான். இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோமே, வாட்ஸ்அப்ல போட்டு அசிங்கப்படுத்துறான். அட, நண்பனுக்கு ஏதாவது அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா வாட்ஸ்அப்பில் போட்டு அவனை அசிங்கப்படுத்துறது, ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் அசிங்கப்படுத்துறது, பல்லாயிரம் பேர்கள் பார்த்து காரி துப்பும் இடத்தில் தன் நண்பனை நிறுத்துகிற அப்படிப்பட்ட நண்பனிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுறாங்க. இது உங்க வாழ்க்கையில எடுத்துக்கங்க. நம்ம நண்பனாக யாரை எடுத்துக்கிட்டோமோ அவனுக்கு நல்லது வந்தால் வாழ்த்து சொல் என்றார்கள். உன் நண்பனுக்கு நல்லது கிடைத்தால் வாழ்த்து சொல். உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லது நடந்தால் வாழ்த்து சொல். பக்கத்து வீட்டில் மங்களமான நிகழ்வு நடக்குது, நீ போய் வாழ்த்து சொல்ல, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு குழந்தை பிறந்த கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள், ஏதாவது கிஃப்ட் கொடு. உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கஷ்டம் நடந்து விட்டால் போய் ஆறுதல் சொல். உன் நண்பனுக்கு கஷ்டம் நடந்தால் ஆறுதல் சொல். எங்கே வாழ்க்கை இன்றைக்கு? அக்கம் பக்கத்தில் ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறார். கூட இருக்கக்கூடியவன் இல்லை, கூட பிறந்த சகோதரன் கூட ஏதாவது துன்பத்தில் மாட்டிட்டான்னா இவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அன்னைக்கே நினைச்ச மாட்டுவான்ட்டு, இன்னைக்கு தான் மாட்டியிருக்கான். உடன் பிறந்தவன் துன்பப்படும் போது கூட சந்தோஷம் காணும் உலகம் இந்த உலகம். வேண்டாம் இந்த அவநிலை. நீ எப்பவுமே பிரபஸ்டான மனிதனாக இருக்க வேண்டும். தரம் வாய்ந்த மனிதன், அல்லாவின் பார்வையில் உயர்ந்த மனிதன். நீ உயர்வான மனிதனாகும் போது அடுத்தவர்களின் துன்பத்தில் நீ என்ன சந்தோஷம் அடைகிறாய்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா உனக்கு சந்தோஷமா? நீ மனிதனாக வாழ வேண்டாமா என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம். ஆவுது பிக்க மின் ஷமாத்தத்தில் ஆதா. அல்லாஹுவே என்னை காப்பாத்திரப்பே. உலகத்தின் அருட்கொடை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னை காப்பாத்துறப்பே. துடிக்கிறாங்க. யாரிடத்திலிருந்து? மின் ஷமாத்தத்தில் ஆதா, நான் துன்பப்படுவதை கண்டு சந்தோஷப்படும் எதிரியிலிருந்து என்னை காப்பாற்றுவாயா. நண்பன் எதிரியா போயிட்டான். எப்போ எதிரியா போறான்? நமக்கு துன்பம் வரும்போது அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அவன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான், நம்ம அப்படியா வீட்டில் வந்து சிரிக்கிறான். பொஞ்சாரிட்ட கொண்டு போய் அல்வா வாங்கி கொடுக்கான். ஏம்மா, என் நண்பன் இன்னைக்கு கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எதிரிகளில் இருந்து என்னை காப்பாற்றி விடுறப்பே. அவன் துன்பப்படும் போது தோள் கொடுக்க வேண்டும் நீ. ஆக இந்த குணம் இருந்தால் நீ மூதேவி என்றார்கள். மூதேவினா என்ன? மூதேவிக்கு நிலை என்னான்னு கடைசியில் முடிப்பேன். அதற்கு கொஞ்சம் நீண்ட நேரமும் தந்தார்கள். இங்கே என் நாவில் என் ரப்பு இங்க தேவை என்னவோ அதை சொல்வான். எடுங்கள், பயன்பெறுங்கள். எந்த காலத்திலும் கெட்ட நண்பனாக ஆகிவிடாதீர்கள். கெட்ட நண்பன் நமக்கு கிடைத்து விடவும் கூடாது. நமது அண்டை வீட்டார்கள் நமக்கு தீங்கு செய்கிறவர்களாக, பிரயோஜனத்தை தடுப்பவர்களாக இருந்திடக்கூடாது. நாம பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தீங்கு செய்பவர்களாகவும் அவர்களின் பிரயோஜனத்தை தடுப்பவர்களாகவும் இருந்திடக்கூடாது. இதுக்கு முன்னால் அப்படி நடந்திருந்தால் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர்கள் தங்களை அடுத்திருப்பவர்களுக்கு அழகாக நடந்து கொள்கிற வாழ்க்கையை சொந்தமாக்கினார்கள். தம் பக்கத்து வீட்டில் யூதர் ஒருவர் குடியிருக்கிறார். தன்னுடைய
அடிமையை கூப்பிட்டு ஆடருங்கிறாங்க. ஆட்டறுத்தார். எப்பா அடுத்த ஒன்று முதல்ல இறைச்சி அடுத்த வீட்டுக்கு கொடுத்து விடுன்னாங்க. நபித்தோழர் அடுத்த வீட்டுக்கு கொடுத்து விடு. சரி வாப்பாங்கிறாங்க. அறுத்தாச்சு. கேட்குறாங்க கொடுத்துட்டியாப்பா? ஆனால் அறுத்துட்டேன், இப்போ தான் கொண்டு போகணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பக்கத்து வீட்டு கொடுத்தாயா? அந்த யூதர் அவர் யாரு? இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் அல்ல. நான் சொல்வேன், அடுத்தவர்களோடு அழகாக நடப்பதற்கு, உபகாரம் செய்வதற்கு மதங்கள் குறுக்கே நிற்கக்கூடாது. அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் யாராக இருக்கட்டும், அவனுக்கு நான் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். விரிந்த உள்ளம் இதைத்தான் காட்டும். அவர் சொன்னார் அவருக்கு கொடுப்பா. அவர் 2-3 தடவை கேட்டார். கடைசியாக அவர் சொன்னார், வாப்பா கொடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க பக்கத்து வீட்டுக்கு குடுன்னு சொன்ன அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு கூட நீங்க கொடுக்க சொல்லலையார். அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அக்கம் பக்கத்தில் வாழ்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள், அழகா நடங்கள் சொன்னாங்க. நான் பயந்துட்டேன், அடுத்த வீட்டுக்கு சொத்து கொடுங்கன்னு சொல்லிடுவார்களோடு பயந்தேன். ஒரு சூஃபி ஞானியை பற்றி படித்தேன். நானே வியந்து போன செய்தி. அவர் ஒரு பெரிய ஷேக். முஹிப்பீன்களும் முரீதுகளும் சந்திக்க வர்றாங்க. அவங்க சொன்னாங்க, ராத்திரி எல்லாம் தூக்கம் போயிட்டு பான்னா. ஷேக் தூக்கம் போச்சுன்னா முஹிப்பீன்களால் தாங்க முடியலை, முரீதுகளால். என்ன பாவா ஏன் தூக்கம் போச்சு? வீட்டில் எலி தொந்தரவு தாங்கலப்பா. வீட்டில் எலி தொந்தரவு. ராத்திரி பட்டா எலி இங்கிருந்து அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, என் மேலே ஏறி ஓடுது. ராத்திரி ஒரு எலி என்னை கடிச்சிட்டுன்னு கையை காட்டுறான். தூக்கமின்மை, எலி தொந்தரவால் இரவெல்லாம் தூக்கம் போச்சு. ஒரு பெரியவங்களுடைய தூக்கம் போகுதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய தூக்கமும் இபாதத். ஷேக் தூங்குனா இபாதத், நேசர் தூங்கினால் இபாதத். அவங்களை தூங்க வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பான். சில பேரை தஹஜ்ஜத்தில் நிறுத்தி அழகு பார்ப்பான், சில பேரை தூங்க வைத்தும் அழகு பார்ப்பான் அல்லாஹ். அப்போ நம்ம மகான் தூங்கிட்டாங்களே அப்படின்னா சந்தோஷம். அவங்க தூங்கல, தூக்கம் போச்சு, காரணம் எலி தொந்தரவு என்றார். அந்த மக்கள் சொன்ன பதில் ரொம்ப விசேஷம். அல்லாஹ் ஒரு பூனையை வீட்டில் பிடிச்சி வச்சுக்கலாமே. ஒரு பூனை வீட்டில் வச்சுட்டா எலி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுமே. எலி பயப்படுறது மனுஷனுக்கு இல்லை, பூனைக்கு தான் பயப்படும். ஒரு பூனை இருந்தால் எலி வராது, உங்க மேலெல்லாம் ஏறாது. ஒரு பூனையை வச்சுக்கங்கன்னு ஷேகு சொன்ன பதில பாருங்க. நான் நினைச்சேன், பூனையை கொண்டு வச்சுட்டா அந்த எலி பூனைக்கு பயந்து வெளியில போய் நான் அடுத்த வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கின கெடுத்துருமோன்னு நான் பயந்து பூனை வச்சுக்கிறேன்ல. நான் பூனையை வைத்தால் அந்த பூனை எங்க வீட்டில் இருக்கும்போது எலி பயந்து வெளியில போய் அடுத்த வீட்டுக்கு போயிடும், அடுத்த வீட்டுக்காரன் தூக்கம் போயிடுமே, அதை விட என் தூக்கம் போகட்டுமே என்று நான் பூனையை வளர்க்கல்லவா. என் பக்கத்து வீட்டுக்காரனின் தூக்கம் கூட கலைந்து விடக்கூடாது. எங்கள் வீட்டில் நான் எலியை அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பூனையை வளர்ப்பது ஒன்றும் குற்றமில்லை. அந்த பூனை நான் வளர்ப்பதால் அண்டை வீட்டுக்கு எலி தொந்தரவு கொடுத்து விடுமோ? எந்த மனிதர்கள் அவர்கள்? நாம் எங்கே? அவர்கள் எங்கே? நாம் எங்கே? அன்பர்களே, ஒரு அழகான வாழ்க்கை அழித்து விடாதீர்கள், அலங்கோலமாக்கி விடாதீர்கள். வாழ்க்கையை அர்த்தம் புரிந்து விட்டால் நீங்க உங்க வீட்டில இருந்து இறங்கும் போது அடுத்த வீட்டில் உள்ளவங்க துவா செய்வாங்க, எல்லாம் அந்த மனுஷன் வெளியில போறார், நல்ல மாதிரியா போயிட்டு வரணும்னு துவா செய்வாங்க. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சங்கடம் கொடுத்தா நீங்க வெளியில போறப்போ முதவி இன்னைக்கு போகுது, இதோட இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. எது வாழ்த்து? எது வாழ்த்து? நான் போகும் போதெல்லாம் என்னை வாழ்த்த வேண்டும். நான் எங்க வீட்டில இருந்து கிளம்புவேன், எப்போது லக்கேஜை தூக்கிட்ட வைங்களேன், எங்கள் ஏற்ற வீடு அடுத்த வீடு பக்கத்து வீட்டில் பார்த்துக்கிடுவாங்க. அலிம்சா போயிட்டு வாங்க, சலாமத்தாக போயிட்டு வாங்க. வீட்டு பெண்கள், இங்கே அடுத்த வீட்டு பெண்கள், ஏற்ற வீட்டு பெண்கள், ஏற்ற வீட்டில் ஒரு வயசான அம்மா, அலிம்சா வெளியில் புரியலாம், சலாமத்தாக போயிட்டு வாங்க. அந்த வார்த்தை தான் கெட்ட முடிவில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. எப்போது அந்த வார்த்தை? அவர்களெல்லாம் உன்னை கொண்டு சந்தோஷப்படும் வாழ்க்கைக்கு நீ எப்போது வரப்போகிறாய்? மனிதர்கள் சந்தோஷம் அடைகிற இடத்தில் நின்று வாழ வேண்டுமா இல்லையா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வார்த்தை வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின். அல்லாஹ் மீது சத்தியம்,
அவன் மூமின் அல்ல, அவன் விசுவாசி இல்லை, அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை. யார் யார் ரசூலல்லாஹ்? அல்லதி லா யாமனு ஜாருஹு பவாயிகா, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் தொந்தரவில் இருந்து நிம்மதி பெறவில்லையே, அவன் விசுவாசியே இல்லை. இமாம் புகாரி இன்னொரு ஹதீஸ் அறிவிப்பார், வல்லாஹி லா யதுகுலுல் ஜன்னா, அல்லாஹ் மீது சத்தியம் சொர்க்கம் போக மாட்டான், அல்லாஹ் மீது சத்தியம் அவன் சொர்க்கம் போக மாட்டான், அவன் சொர்க்கம் போக மாட்டான். யார் யார் ரசூலல்லாஹ்? தன் பக்கத்து வீட்டிற்கு நோவினை கொடுக்கிறானே, பக்கத்து வீட்டுக்காரன் இவன் நோவினையிலிருந்து நிம்மதி பெறவில்லையே, அவன் சொர்க்கம் போக மாட்டான். அவன் தொழுத தொழுகை எங்கே? அவன் நோற்ற நோன்பு எங்கே? அவன் கொடுத்த தானம் எங்கே? தர்மம் எங்கே? சேவை எங்கே? செயல்கள் எங்கே? அதெல்லாம் சொர்க்கத்தில் கொண்டு இவனை நிறுத்தவில்லையே. ஏன்? உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ தீங்களித்து விட்டு வேறு எங்கே நீ சொர்க்கத்திற்கு வழி தேடப் போகிறாய்? மூதேவிகளின் முதல் அடையாளம், அவர்களை கொண்டு கெட்ட நண்பர்கள் அவங்களுக்கு அல்லது அவங்க கெட்ட நண்பர்களாக இருந்தால் அவர்கள் மூதேவிகள், துர்பாக்கியமான்கள், அருள்கள் தடுக்கப்படுகிறவர்கள். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜாரு சூ, முதல்ல ஜாரு சூ, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அத்து சூ, இரண்டாவது தெளிவா சொன்னாங்க, உனக்கு கரம் பிடித்து உங்க வீட்டுக்கு வந்த மனைவி கெட்டவளாக இருப்பாள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. மனைவி கெட்டவளா இருந்தா டோட்டல் வாழ்க்கை அவுட்டு. இங்கே நாங்கள் பெண்களை, எங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்களாக சரது கொடுத்திருக்கிறோம். ஏன்? ஒரு பெண் அழகாக வேண்டும், ஒழுக்கமாக வேண்டும், ஷரியத்தை சுமக்க வேண்டும், அல்லாவை பயப்பட வேண்டும், அழகான நாளைய தலைமுறை அவள் உருவாக்க வேண்டும். அவள் மடியில் தான் நமது பிள்ளைகள் வளருகிறார்கள். ஒழுக்கத்தை அங்கேதான் அவன் பெற வேண்டும். நாங்க கணவன்மார்கள் வெளியில போயிடுறோம், வியாபாரம், தொழில், உலகமெல்லாம் சுத்துவோம். நம்ம வீட்டில் பிள்ளைய அழகா வளர்ப்பது பெத்த தாயின் பொறுப்பு. ஒரு தாயே ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால், ஒரு தாயிடத்திலே நேர்மை இல்லை என்றால், ஒரு தாயிடத்தில் கல்வியும் ஞானமும் மார்க்க பற்றும் இல்லை என்றால் பிள்ளை எப்படி வளருவான்? அவள் மடியில் வளருகிறவர். சர்க்காரை ஆழம், நீ மூதேவி, அருள் தடுக்கப்படுகிறாயா? உன் மனைவி கெட்டவளாக இருப்பாள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நல்ல மனைவியை நசீபாக்குவானாக. சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் சீதேவியான மனைவியை, சாலிகான மனைவியை தருவானாக. இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கிறத சாலியாக்கி வைப்பானாக. நீங்களுக்கு என்ன ஆமீன் சொல்லி புதுசா இன்னொன்னு தூக்க முடியாது. நல்ல மனைவியா வேணும்னா மாப்பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்மை மாதிரி ஆளுகளுக்கு அவங்க இருக்கிறவங்களை நல்லவங்களை ஆக்கி தரணும். வேறு வழி இல்லை. கல்யாணம் முடிச்சாச்சு, அவங்களோட தான் வாழணும், டோட்டல் ஹயாத்து வாழணும். சொர்க்கத்துக்கு நம்ம கூட அவங்க வரணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? நிறைய பேர் ஆமீன் சொல்ல யோசிக்கிறான். இங்கே படாத பாடுபட்டாச்சு, அங்கே வேற கூட்டு போவா. அந்த அம்மா வாழ பட்ட பாடு போதும் ஹஜ்ரத், சொர்க்கத்துலையாச்சும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போமே. இல்லை, நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன், நான் சொர்க்கம் போகணும் ரப்பே, என் பக்கத்தில் என் மனைவி இருக்கணும் ரப்பே. அன்னை ஆயிஷாவை குறித்த அகிலத்தின் அருள்கொடை சொன்னார்கள். ஆயிஷா, நான் சந்தோஷப்பட்ட இடம், வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, உங்கள் சொர்க்கத்தில் உங்களின் மனைவியாக ஆயிஷா இருப்பார்கள், நான் சந்தோஷப்பட்டேன் என்கிறார். என் மனைவியாக சொர்க்கத்திலும் ஆயிஷா. நான் கேட்டேன், ரப்பே, என் மனைவி ஊருன்னா எனக்கு பெரிய இன்பம்லாம் இல்லை, ஊருன்னு நீ கொடுக்கிறாய், அது கிஃப்ட். அதை விட பெரிய கிஃப்ட், இங்க மனைவியா இருந்தவங்க அங்க வரணும். எப்போ வருவாங்க? அவர்களுக்குள் மார்க்கம், அவர்களுக்குள் இறை நெருக்கம், அவர்களுக்குள் தியாகம், அவர்களுக்குள் மார்க்க பற்றை தாண்டி இன்னொன்று இருக்கிறது. அல்லாவும் ரசூலும் விரும்பிய வாழ்க்கை, தீமையிலிருந்து தன்னை பாதுகாத்த வாழ்க்கை, தனிமனித ஒழுக்கத்தை பேணிய வாழ்க்கை என் மனைவிக்கு இருக்க வேண்டும். என் கூட சொர்க்கம் வந்துருவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே ஆலிமா சனதை கொடுத்து நாளைய தலைமுறையை சொர்க்கத்துக்கே தீர்மானிக்கிறோம். அல்லாஹ் அருள் புரியட்டும். அப்ப நல்ல மனைவி, பெருமானார் ஒரு பாதுகாப்பு தேடுறாங்க. வஅஊது பிக்க மின் மர்அத்தின், இப்படி ஒரு மனைவியை விட்டு பாதுகாத்துற அல்லாஹ். எத்த மனைவி? துஷையிபுனி கபுல வக்தில் மஷீப், எனக்கு தாடியில் தலையில் வெள்ள முடி உழுங்குற ஒரு காலம் இருக்குது. நல்ல கவனிங்க,
தாடியில் வெள்ளை முடி வரும், தலையில் வெள்ளை முடி வரும், வயசானா வரும். ஆனால் அந்த காலம் இன்னும் 10-20 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்பே என் தாடியை வெள்ளையாக்கி விடுவாளே, என் தலைமுடியை வெள்ளையாக்கி விடுவாளே, அந்த மனைவியை விட்டும் காப்பாற்றுவாயாக. அது எப்படி இங்கே பொஞ்சாரியால் வெள்ளை முடி ஆக்க முடியும்? பெயிண்ட் அடிப்பா? இல்லை. அவள் கொடுக்குற டார்ச்சர், கஷ்டம், கவலைக்குரிய வாழ்க்கை நினச்சி இந்த பாடு வீட்டில் இருக்கவே விட மாட்டேங்கிறா. அவள் என்னவோ தொந்தரவு கொடுக்குறா. அந்த தொந்தரவு நினச்சி கவலைப்பட்டு தாடியும் தலைமுடியும் வெள்ளையா போயிடுது. எனக்கு நரை வருவதற்கு முன்பாக நரைக்கை வைத்து விடுகிற மனைவி, அந்த மனைவி எனக்கு வேண்டாம் ரப்பே. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. நீ மூதேவி, அருள் இழக்குகிறாய். அல்லாஹ்வினுடைய பார்வையில் உனக்கு கிடைக்கிற நியாமத்துகள் தடை செய்யப்படுகிறதா? உனக்கு கெட்ட மனைவி அமைந்ததால் அது நடக்கும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். வீட்டுக்கு வர்ற மனைவியும் அழகா இருக்கணும், சீதேவியா இருக்கணும். அல்லாஹ் நம்ம பெண்களை சீதேவிகள் ஆக்கி வைப்பானாக. 3வது மஸ்கனு சூனார் ஜார். 3வது தாபத்து சூ. அருமையான விஷயம். உனக்கு தொந்தரவு தருகிற வாகனம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இப்படி கார் வாங்கணும், அப்படி கார் வாங்கணும், இப்படி பைக் வாங்கணும். உனக்கு நிம்மதியை கெடுக்குமே அந்த வாகனம். தாபத்து சூக்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுவார்கள். நீ பெற்றுக்கொண்டிருந்த பிரயோஜனம் தடுக்கப்படும், உனக்கு வரும் லாபம் இல்லாமல் போகும், உன்னை நோக்கி தீங்குகள் வரும், நஷ்டம் வரும். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க செய்யும் வாகனம். வாகனத்துக்கு கூட அந்த பவர், துர்க்குறி என்று ஒன்றிலும் இல்லை. இருக்குமா? அது உன் வாகனத்தில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்றதாலே சொல்லலாம். நீங்க நல்ல பைக் வாங்கணுங்கிறதெல்லாம் தப்பு இல்லை. அந்த பைக் உங்களை நிம்மதியா வச்சுக்கிடணும். நல்ல கார் வாங்கிறது 30 லட்சத்துல 80 லட்சத்துல 1 கோடியில காரு அதல்ல. அந்த காரை நீ வாங்கி 4 பேர் கண்ணால சுற்றுவான், அந்த கார்ல போய் உன் உயிருக்கு ஆபத்தாயிரு. இன்றைக்கெல்லாம் நமது இளைஞர்களை நினைத்து வருத்தப்படுகிறேன். நாடு தழுவிய இளைஞர்கள் இன்னைக்கெல்லாம் எல்லாம் வாங்குறதெல்லாம் என்ன ராயல் எம்பி என்ன சொல்லுங்க மோலா வாங்கணும்னு நினைக்கிறான். அதில் அவன் போகிற வேகம் இருக்கு பாருங்க, ஸ்பீடு. நல்ல நாட்டில் எப்போதெல்லாம் மனிதர்கள் சந்தோஷம் கொண்டாடுகிற பெருநாட்கள் வருமோ, திருநாட்கள் வருமோ, அன்னைக்கு நம்ம பையன் அதில் போய் எங்கோ விழுந்து கையை ஒடிச்சிட்டு அவன் ஆஸ்பத்திரியில் இருந்து நம்மையும் சங்கடப்படுத்தி உயிரோடு போராடி கொண்டிருக்கிறான். வாங்கின பைக் 5 லட்சம், அது எங்கோ 4 துண்டாக கிடக்கிறது. இவன் உயிரோடு போராடுகிறான். கெட்ட வாகனம் வேண்டாம். கெட்ட வாகனம் என்றால் 4 பேர் கண்ணால் உன்னை சுட்டு விடுவார்களே, அப்படி வாகனம் வாங்காதே. உன் சந்தோஷத்தை கெடுக்கிற வாகனம் வேண்டாம். உன் லாபத்தை அழிக்கிறதே அந்த லாபம் வேண்டாம். ஒரு கார் வாங்கினேன், அந்த கார் வாங்கின பின்னா நஷ்டமா வருது, முதல் வேலை அந்த காரை கொடுத்துடணும். கார் வாங்கின பின்னா நஷ்டம் வருது வைங்களேன், காரை கொடுத்துடணும். பைக் வாங்கினேன், வாழ்க்கையில் நஷ்டம் வருது, பைக்கை கொடுத்துடணும். அடிக்கடி விபத்து வருது, விட்டுடணும். ஒரு 5000 ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்லை, இல்லைன்னா வாழ்க்கையே நஷ்டமாக போயிடும். வாகனத்தில் கேர்ஃபுல். உன் நிம்மதியை குலைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம். அது மூதேவித்தனத்தின் அடையாளம் என்றார்கள். அதனால நாம் நாட்டிலேயே பெரிய வாகனத்தில் தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கங்க. உங்கள் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் நிறைய காலங்களில் தப்பு பண்ணிடுறீங்க. பிள்ளைங்க கையில் செல்ஃபோனை கொடுக்குறீங்க, அளவு கடந்த காசை கொடுத்து வாங்கி கொடுக்குறீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறீங்க, 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 70,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்புறம் என் பையன் சொல் கேட்கறது இல்லைங்கிறீங்க, ராத்திரி பூரா அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறீங்க, பரீட்சை நேரத்துலையும் அதில் தான் முங்கி கிடக்கிறான். அதெல்லாம் தாண்டி அதிலேயே அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறான். கைபேசியில் வாழ்க்கை நடத்துகிறான், ஆபாசங்களில் ஈடுபடுகிறான், அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறான், மொத்த லைஃபையே தொலைத்து விடுகிறான். தாய்மார்களே, பெற்றோர்களே, வான் பண்ணுகிறேன், எச்சரிக்கை. உங்கள் பிள்ளைகளின் அழகான எதிர்காலத்தை, அல்லாஹ்வோடு ரசூலோடு அவன் தொடர்பு பெற வேண்டிய காலத்தை செல்போனை கொடுத்து அழித்து விடாதீர்கள். அவன் லைஃபே வம்பா போயிருது. கொடுக்கலாம், ஏதோ சும்மா பேசுறதுக்கு கொடுங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபோன் யார் வச்சுக்கிற, பேசுகிற மாதிரி ஃபோன் வச்சா என்ன சிறத்து, இன்னும் இந்த காலத்துலையும் இப்படி இருக்கிறீங்களேங்க. சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டா இப்போ போய் இந்த ஃபோனை வச்சுட்டு இருக்கீங்களே. உலகம் அப்படி போயிட்டு இருக்குது, தப்பு இல்லை. பையன்களை கொஞ்சம் கண்காணியுங்கள். உங்கள் பிள்ளைகள்
நீங்கள் பெற்றெடுத்தீர்கள், ஆளாக்கினீர்கள், கண்ணீர் வடித்தீர்கள், அவங்களுக்காக உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், மழை வெயில் பாராது வளர்க்கிறீர்கள். நீங்கள் பெற்ற உங்கள் ஆண்மகனோ பெண்மகளோ நாளை உங்கள் கையை விட்டு போனால் தாங்க முடியாது. தாய்மார்களே, நண்பர்களே, என் பிள்ளை இழந்துட்டேன்னா அந்த இழப்புக்கு நிகர் என்ன இருக்குது? டோட்டல் நிம்மதி போயிடுமா இல்லையா? உங்கள் பிள்ளைகளை அழகாக வளர்ப்பதற்கு வாகனத்தில் கூடுதல் தொகை கொடுத்து வாங்கி தராதீர்கள். அவன் நல்ல ராத்திரில ரேஸ் போகிறான், 3 பேர் 4 பேர் ஒரு பைக்கில் ஏறிட்டு அந்த பைக்கில் கீழே இந்த ஸ்டாண்டை இழுத்து விட்டு ரோட்டில் கீச்சிட்டு தீ பறக்கிற மாதிரி போய் 4 பேரும் எங்கோ விழுந்து கிடக்கிறான் என்றால் நாம் தானே காரணம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது துர்க்குறி ஒன்று இருக்குமா? அருள் இழக்கும் வாய்ப்பு இருக்குமா? நிம்மதியை மௌத்தாக்கும், நிம்மதியே இல்லாம போற ஒரு வாழ்க்கையா? வாகனம் தாம்பாங்க. வாகனத்தின் மீது கவனம். அழகான வாகனத்தை வாங்குங்க, அருமையா இருக்கணும். யாருக்கும் சங்கடம் கொடுக்கிற இடத்துல வாகனத்தை வச்சுக்கிடாதீங்க. 4வது சொல்லி முடிக்கிறேன். மஸ்கனுல் லையக் என்றார்கள். நெருக்கடியான ரொம்ப சின்ன வீட்டை நீங்கள் குடியிருப்பதற்கு எடுக்காதீர்கள். சின்ன வீடு, நெருக்கடி, 5 பேர் இருக்கிறீங்க, ஒரு பெட்ரூம் கூட இல்லை. ஒரு பெட்ரூம் இருக்குது, கணவன் மனைவி தங்குறதா, பிள்ளைங்களை தங்க வைக்கிறதா? வீடு என்றால் கொஞ்சம் விசாலமாக இருக்கட்டும். ரொம்ப சின்ன வீடு, நெருக்கடியை தரும் வீடு மகிழ்ச்சியை நீக்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எங்கே என்று ஒரு சஹாபி கேட்டபோது, உன் பாவத்தை நினைத்து வருந்து விடு என்று சொன்ன நபிகள் நாயகம், வபுக்கி அலா ஹத்தியத்தி, செய்த பாவத்தை நினைத்து வருந்து அழுது கண்ணீர் வடி. நான் அப்படியெல்லாம் கடந்த காலத்தில் பண்ணிட்டேனே, எத்தனை பேருக்கு சங்கடம் கொடுத்துட்டேன் அல்லா, எத்தனை பேர் நிம்மதியை கெடுத்துட்டான் அல்லா, எத்தனை பேரை நான் அவமானப்படுத்தி இருக்கேன், என் மனைவி புள்ள எல்லாருக்கும் என்னால் தீங்கும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, உன்னை மறந்து வாழ்ந்துட்டேன்னு, எத்தனை தொழுகையை விட்டுருக்கேன், எத்தனை நோன்பை விட்டுருக்கேன், எத்தனை நல்ல காரியத்தில் ஈடுபடாமல் போயிட்டேன், அதை நினைச்சு அழுதுருப்பான்னாங்க. வெற்றி கிடைப்பதற்கு சொன்ன வழி, செய்த தவற நினைச்சு நீ வருந்தாம இருந்தா நீ வெற்றி பெற முடியாது. அதை நினைச்சு சந்தோஷப்படுற, அவன் அன்னைக்கு நான் வசமா மாட்டிட்டேன், ஆளை வீழ்த்திட்டேன், அது மகிழ்ச்சியா? யாருக்காவது நீ தீங்களித்தால் அதை நினைத்து வருத்தப்படு, அப்பந்தான் இனி தீங்களிக்க மாட்டாய். தொழுகவில்லையா, நினைத்து வருத்தப்படு. ராத்திரி தஹஜ்ஜத் தொழாமல் தூங்கினாயா, அழுது காட்டு அல்லாட்ட, தப்பு நடந்துச்சு ரப்பேண்டு zikr செய்ய விட்டாயா, ரப்பை மறந்திருக்கிறாய், நீ எப்போதும் அல்லாட்ட கண்ணீர் வடி, அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன். நீ கண்ணீர் வடித்தால் வெற்றி உன்னை நோக்கி வரும். சுப்ஹானல்லாஹ். வெற்றிக்கு சொன்ன வழி, அதை போய் பாரு, இதை போய் பாரு, வியாபாரத்தை பாரு, அப்படிலாம் சொல்லல. செய்த தப்பை நினைச்சு அழுதுட்டேன்னா நீ வெற்றி பெறுவாய். ஏன் இனி தப்பு பண்ண மாட்டில்ல? தப்புன்னு விளங்கிட்டல, தப்ப ரைட்டுன்னு செய்து எவ்வளவு பேர் செய்துட்டு இருக்கிறாங்க. தாய்மார்களே, தொழுகை விட்டால் நினைத்து அழுது விடுங்கள். நோன்பை விட்டீர்களா, அழுங்கள். தர்மத்தை விட்டீர்களா, அழுங்கள். நல்லது செய்யவில்லையா, நினைத்து வருந்துங்கள். உங்களுடைய எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கும். நான் அடுத்து சொன்னாங்க ரசூல், வல்யஸா அலைக்க பைத்தன், வெற்றி வேணுமா, உன் வீடு விசாலமாகட்டும். நல்ல விசாலமான வீடு கட்டு, பெரிய வீடை கட்டி அதில் உட்கார்ந்தா இறை நினைப்பு வரும். தொழுகிறதுக்கு ஒரு இடம் வேணும், தியானத்துக்கு ஒரு இடம் வேணும், பிள்ளைங்க தங்குறதுக்கு இடம் வேணும், சமையல் கேட்டு வேணும், நீ இருக்கிறதுக்கு இடம் வேணும், உன் மனைவிக்கு இடம் வேணும், வீட்டில் 4 பேர் வருவாங்க, கெஸ்ட்டுகள் வந்தால் உட்கார வைக்க இடம் வேணும். மொத்தமாக ஒரே ஹாலு, ஒரு சமையல் கேட்டு, யாராச்சும் வந்தாலும் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. இன்றைக்கெல்லாம் பெரும் நகரங்களில் வீட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள சந்திக்க போனவங்க சீக்கிரமாக வெளியில் வரணும் நமக்கே மனசு தோணும். பாவம் நம்ம இருக்கிறது அந்த பிள்ளையெல்லாம் படுக்காமல் எரிஞ்சு ஒதுங்கி நிற்குங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் விசாலமான வீட்டை தருவானாக. விசாலமான வீட்டுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. அதெல்லாம் இப்போ நேரம் முடிஞ்சு போச்சு, 1 மணி நேரம். அதையும் தாண்டி நான் இப்போது போய் கொண்டிருப்பதாக உணர்கிறேன். முடிக்கிறேன். உங்கள் வீடு விசாலமாகட்டும். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருக்கடியான வீடு மூதேவித்தனம், உன் அருள் இழக்கும், நிம்மதி இழப்பாய். அப்ப வீட்டை கொஞ்சம் விசாலமாக்கணும். வீடு எப்போதும் 4 பேர் தங்குறதுக்கு வசதியா இருக்கணும். நம்ம வீட்டுல இறைவனை நினைவு கூறக்கூடிய இடங்கள் இருக்கணும். அவனை மறக்கிற மாதிரி வீடு வைக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் அவனை மறக்கிறதுக்கு வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது, அவனை நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்குது. இறைவனை நினைக்கும் இல்லமாக உங்கள் இல்லம் இருக்கட்டும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே இறைவன் உங்களை வாழ வைப்பான்.
அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கைர் அல்ஹம்துலில்லாஹ். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஉன் மினஷ் ஷகாவா, நாளும் மூதேவித்தனம். மூதேவித்தனம் என்ன தெரியுமா? அருள் இழக்கிறாய், நிம்மதி இழப்பாய், சந்தோஷம் இழப்பாய். இன்னும் சொல்ல போனா உன் வாழ்க்கையை நோக்கி நற்பாக்கியமே கிடைக்காது, நல்லதே நடக்காது. அதுக்கு அடுத்து இந்த நிலை நீடித்தால் நீ போய் சேரும் இடம் நரகம் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், நற்பாக்கியம் இழந்த உதவிகள் நரகத்திற்கே போவார்கள். அப்ப இந்த 4 நரகத்துக்குள்ள வழி. எல்லாம் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. எங்கள் அற்புதமான இந்த பட்டமளிப்பு விழாவில் உங்களுக்கு கொடுத்த பாடம், மதரசாக்கள் தருகிற பாடம் இதுதான். வெறும் குர்ஆனை ஓதி கொடுக்கிறது அல்ல, ரசூலுடைய சொல்லி கொடுக்கிறது அல்ல, அதற்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை சொல்லி தருகிறோம். இங்கே இது போன்ற வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்கள். நீ வாழும் வரையிலும் உன்னை கொண்டு எந்த ஒரு மனிதனும் துன்பம் பெறாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தாய்மார்களே, உங்களால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. இன்னொரு பக்கம் எல்லோருக்கும் நனவு செய்யுங்கள். விரிந்த உள்ளம் வந்து விடட்டும். வணக்கத்தில் தூரமாகாதீர்கள், அல்லாவை மறக்காதீர்கள், திருக்குர்ஆனை விட்டு விலகி விடாதீர்கள். 4 பேருக்கு நல்லது செய்வதற்கும் தர்மம் கொடுப்பதற்கும் ஆசைப்படுங்கள். இது போன்ற செயல்களால் இறைவனே கிடைப்பான். ஏந்தல் நபிகளின் அன்பு கிடைக்கும், ஷஃபாஅத்தும் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஹயாத்தில் பரக்க செய்வானாக, சுகத்திலே பரக்க செய்வானாக, ஈமானிலே பரக்க செய்வானாக, அவன் கொடுத்த பொருளிலும் அருளிலும் பரக்க செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, ஒருவர் மற்றவரை நேசித்து, ஒருவர் மற்றவரோடு ஒத்துப்போய், ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து சொர்க்கத்திலும் இந்த உறவு தொடரச் செய்வானாக. அல்லாஹுவே, இந்த குடும்பத்தில் எல்லாம் கணவன் மனைவி பிரிந்து கிடக்கிறார்களோ, சிதறி கிடக்கிறார்களோ, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிற்குமோ, அங்கெல்லாம் இந்த சபையின் பரக்கத்தால் நீ சேர்த்து வைத்து விடுவாயாக. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா அந்த குடும்பம் நிம்மதியை இழந்துடும், அல்லாஹ்வுடைய அருள் போயிடும். அது மறந்து நிறைய குடும்பத்தில் ஒரே சண்டை, கணவன் மனைவியை பார்த்து சண்டை, மனைவி கணவனை பார்த்து சண்டை, நீங்கள் டோட்டல் நிம்மதி இழந்துருவீங்க. இறைவன் கருணை காட்டட்டும். எங்கெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே தகராறு இருக்குதோ, நிம்மதி இல்லையோ, பிரிஞ்சிருக்கிறாங்களோ, இந்த சபையின் பரக்கத்தில் கேட்கிறேன், அத்தனை பேர்களையும் உள்ளத்தால் இணைத்து வைப்பாயாக, உடலால் இணைத்து வைப்பாயாக, நிம்மதியை தருவாயாக. நீங்கள் போய் சேர்ந்துடணும். மனைவிட்ட பேசலை, இன்னைக்கு போய் பேச்சு கொடுத்து சந்தோஷமாயிடுங்க. கணவனுக்கும் உங்களுக்கும் உறவு இல்லை, இன்னைக்கே உறவு வையுங்கள். ஏன் அது இல்லையா, உங்களை அடுத்த தலைமுறை நல்லா இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க வாழ்க்கை லைஃப் நல்லா இருக்காது. பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணுமா, நீங்கள் 2 பேரும் அழகாக இருக்காங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த நம் தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வாழ கொடுக்கிற காலம் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி செலவிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. இரக்கமுள்ள ரப்பே, நாங்கள் முடங்கி விடாமல், எங்கள் குடும்பம் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு பிரார்த்தனைகளோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.